நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய 3 புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன தகவல்கள், யாருக்கான அறிவிப்பு போன்ற விஷயங்கள் பத்தி தெளிவா இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவுடைய மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அவ்வப்போது பல்வேறு சலுகைகளையும் முக்கியமான அறிவிப்புகளையும் வழங்கி வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது கனரா வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய தகவலானது கடன் வாங்கியவர்களுடைய கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது. வங்கியானது சில கால அவகாசங்களுக்கான MCLR அதாவது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் லெண்டிங் ரேட் என்ற வட்டி விகிதத்தை 0.05% வரை உயர்த்தியுள்ளது. இதன் காரணமாக MCLR அடிப்படையில் வீட்டுக்கடன், தனிநபர் கடன் மற்றும் வாகன கடன் பெற்றுள்ள வாடிக்கையாளர்களுடைய EMI தொகையில் சிறிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கனரா வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கடன் கணக்கின் வட்டி விகிதம் மற்றும் EMI விவரங்களை சரிபார்த்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ பாத்தீங்கன்னா கனரா பேங்க் அவங்களுடைய MCLR சொல்லக்கூடிய வட்டி விகிதத்தை 0.05% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. இதனால கனரா பேங்க்ல வீட்டுக்கடன், பர்சனல் லோன் இல்லாட்டி நீங்க ஏதாவது வாகன கடன் வாங்கி இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கடன்களுக்கான EMI தொகையில சிறிது மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. சோ நீங்க கனரா பேங்க்ல இந்த லோன்ஸ் எல்லாம் வாங்கி இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகி இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.